அடுத்ததாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சு பாவாணன் அவர்கள் கருத்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்தை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தின் முதன்மை செயலாளர் அருமை தோழர் பெரு அரிமா தமிழன் அவர்களே, நம்மை எல்லாம் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், கட்சியின் ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர், நமது அன்புக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மேடைகளை வீட்டிருக்கக்கூடிய மைய மாநில பொறுப்பாளர்களே, தொகுதி மாவட்ட செயலாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த மாநில சிறப்பு செயற்குழு என்பது காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய செயற்குழுவாக இது ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தோழர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சிறப்பான வாய்ப்பை நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநாட்டின் போதும் மண்டல வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அதற்கான களப்பணிகளை செய்வதற்கான வழிகாட்டுதலை, உந்துதலை, உத்வேகத்தை உணர்வுபூர்வமாக நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மாநாடு அதையெல்லாம் கடந்து ஒரு சிறப்பான மாநாடாக இந்த மாநாட்டை நடத்தியாக வேண்டும் என்பது தலைவர் அவர்களுடைய பேராசை. எனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் தேர்தலுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி களத்திலே அதற்கான பணிகளை செய்து கொண்டிருந்த போது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்று வெகுவாக ஆசைப்பட்டார்கள். ஆனால் காலச்சூழல் அதற்கு வாய்ப்பளிக்காமல் போனதனால் தேர்தலை கடந்து நாம் இப்பொழுது இந்த இடத்திலே நிற்கிறோம். எனவே நான் 3 நிலைகளை உங்களிடத்திலே பதிவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். அதிலே ஒன்று, இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனாலும் தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், இன்ன பிற அமைப்பை சேர்ந்த தலைவர்கள், சாதி அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் அல்லது தமிழ் தேசிய அடிப்படையிலே தமிழ் தேச அமைப்புகளை வைத்திருப்பவராக இருந்தாலும் சரி, இந்த தலைவர்கள் வரிசையில் தொலைநோக்கு பார்வையோடு ஆற்றல் வாய்ந்த தலைவராக, ஒரு எழுச்சி மிகு தலைவராக, மக்களுக்கான தலைவராக தமிழக மண்ணிலே உயர்ந்து நிற்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எதற்காக இதை இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், கொஞ்சமும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய, விரும்பி நிலை மக்களாக இருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக, தலைநிமிர்வுக்காக தொலைநோக்கு பார்வையோடு
அதற்கான அரசியலை முன்னெடுப்பவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு இந்திய அளவில் கூட இல்லை. இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்கிற சூழல் வந்த போது ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளிலே ஒரு கருத்து அரங்கை சென்னையிலே நடத்தினார்கள். அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே மக்கள் நல இயக்கத்தை கட்டமைத்த போது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அழைத்து அந்த கருத்தரங்கை அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே முன்னெடுத்தார்கள். தேசத்தை பாதுகாப்பது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகும். எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்துத்துவ சக்திகளால் RSS பிஜேபி கும்பலால் ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது என்பதற்காக இந்தியா முழுக்கும் பயணப்பட்டு அதற்கான ஒரு அணிதிரட்சியை உருவாக்கிய மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதற்காக தேசம் காப்போம் மாநாட்டை நடத்தினார், பேரணியை நடத்தினார். அப்படி ஒரு உணர்வை அந்த சூழலை உருவாக்கிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தலைவர் தான் சொல்லுவார், கையில் கிடைக்கும் ஒவ்வொன்றையும் இந்த மக்களின் விடுதலைக்கான ஆயுதமாக மாற்றுவோம் என்று சொல்லுவார். அந்த வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை தோழர்கள் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதை கொண்டாடுவதற்கான முயற்சியை எடுத்ததிலிருந்து அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அது எனது பிறந்த நாள் விழாவாக இருக்கக்கூடாது, அது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அரசியலை முன்வைக்கிற நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் தலைவர் அவர்கள் எத்தனையோ தலைப்புகளிலே அந்த மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் கருத்தரங்களையும் நடத்தியிருக்கிறார். அவரால் நடத்த இயலாத போது சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாட்டை, பொதுக்கூட்டத்தை, கருத்தரங்கை தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கு நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பண விதைகளை நட வேண்டும் என்பது என்கிற அந்த மகத்தான பணியை நம்மிடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். இப்படி நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். எனவே அப்படி மக்களை பற்றியும் மண்ணை பற்றியும் இந்த மொழியை பற்றியும் இனத்தை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது, தமிழ் என்பது அல்லது தமிழ் தேசியம் என்பது அல்லது ஈழ விடுதலை என்பது மேதகு பிரபாகர் என்கிற இந்த சொல்லாடல்கள் எல்லாம் நமக்கு 1990க்கு முன்பு சேரியிலே இருப்பவர்களுக்கு தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரிந்ததற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் வேண்டுமானால் 1%, 2% அதிகபட்சமாக போனால் தாழ்த்தப்பட்ட மக்களே 5% பேர் அதை அறிந்திருக்க கூடும். ஆனால் நம்முடைய தலைவர் வந்ததுக்கு பின்புதான், அதற்கு முன்பு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்காக திராவிட கழகம் இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, பழநெடுமாறன் போன்ற தமிழ் தேசிய தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழை பற்றி, மொழியை பற்றி, இனத்தை பற்றி பேசுகிற போது, பேசிய போது சேரியில் யாருக்காவது அது எட்டிருக்குமா? நாம் உணர்ந்திருப்போமா? அதை உணர்த்திய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒருவர் தான். எனவே பிரபாகரனாக இருந்தாலும், ஈழ விடுதலையாக இருந்தாலும், தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாலும் அனைத்தையும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். எனவேதான் இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே இன்றைக்கு சங் பரிவார சக்திகள், RSS கும்பல் இன்றைக்கு சீமான் போன்ற நபர்களை களத்திலே இறக்கி இருக்கிறார்கள். அவர்களால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் தத்துவங்களை இன்றைக்கு பார்ப்பன தத்துவங்களால் அந்த கடப்பாரை கொண்டு இடிப்பேன் என்று பேசுகிற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து தமிழகத்திலே வேலூண்டினால் நாம் பேசுகிற சமத்துவ அரசியல், சமூக நீதி அரசியல், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான விடுதலை அரசியல் குழி தோண்டி புதைக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மாகே ஏனம் தவிர்த்து
தமிழகம் காரைக்காலில் 28 மாவட்டங்களை தொகுதிகளை மாவட்டங்களாக தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் 234 தொகுதிகளையும் மாவட்டங்களாக அறிவித்திருக்கிறார். எனவே 234 மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகத்தை போடுகிற அளவுக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும் கட்சி வலுவாக இருக்கிற அளவுக்கு கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி. எனவே இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்துவிட்டார்கள். எனவே காலம் கருதி சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எனவே இப்படிப்பட்ட சூழலிலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவை, இந்த எழுச்சி மாநாட்டுக்கு நாம் எப்படிப்பட்ட அளவிலே மக்களை அணிதிரட்டப் போகிறோம், எப்படி அவர்களை வாகனங்களை வைத்து அழைத்து சென்ற மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தப் போகிறோம் என்பதற்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நம்முடைய மகத்தான தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் வழங்கி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்றைக்கு 234 மாவட்டங்களிலும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக நமது கட்சி இருப்பதனால், எனவே 234 மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்தால் உளுந்தூர்பேட்டை அல்ல, அது கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டமே நிலைகுலைந்து போகிற அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சியை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த மக்கள் எழுச்சியிலே புதுச்சேரி, காரைக்கால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது. எனவே அந்த பங்கை மகத்தான பங்களிப்பாக மாற்றுகிற ஆற்றலும் அந்த உணர்வும் உங்களிடத்திலே இருக்கிறது. எனவே அந்த உணர்வை பெற்று, அந்த ஆற்றலை பெற்று மக்களை அணிதிரட்டி அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.